ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் அந்த ஒரு ட்ரிப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு பிளான்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடியும் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட்டு பேக்கிங்கும் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு கிளம்புறதா தான் பிளான் இருக்குது. பட் ஆனால் கிளைமேட் பார்த்திங்கன்னா இன்னும் மழை பெய்யும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடியே போக வேண்டிய ஆள். அப்பயும் அதுக்கான சுச்சுவேஷன் கரெக்டாக இல்லை. ஏன்னா நாசில செம மழை பெஞ்சிட்ருக்கு, லேண்ட்ஸ்லைடு அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போயும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் தெரியல, இதுக்கும் மேலே நான் இந்த மந்த்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் மறுபடியும் மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணணும் திரும்ப போகிறதுக்கு அங்கே. ஸோ அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை. ஸோ அதனால் நாளைக்கு கண்டிப்பாக மார்னிங் கிளம்புறதா தான் பிளானு. ட்ரிப்பில் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு நிறையா பேசுகிறேன். ஸோ நிறையா எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்டெல்லாம் சொல்கிறேன். முக்கியமாக அந்த ஸ்டோரியோட கண்டினியூட்டி நிறையா இருக்குது. அதையும் தனியாக இருக்கும்போது பேசினா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் அந்த ஃபீலிங் வெரி வெல் அப்படின்ற மாதிரி தான். ஸோ எப்படியாவது பிளான் பண்ணியிருக்கேன், கிளம்பிடுவான்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே நான் இருக்கிற ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டிகிட்டு இருக்கு. நைட்டெலாம் நல்லா லைட்டாக மழை பெஞ்சுது. ஒரு நிமிஷம் காட்டுறேங்க. இங்கே கிளைமேட் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டேன். ஏன்னா உண்மையாக இந்த மந்த்தை விட்டுட்டேன்னா கண்டிப்பாக என்னால் அடுத்து மார்ச் வரைக்கும் போக முடியாது. ஏப்ரலில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ லாங் டேஸ். நான் இதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 மந்த்து நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், பிளான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நான் ஆசைப்பட்ட விஷயத்த ஒன்று ஒன்றா செஞ்சு இதெல்லாம் என்னுடைய மெமரிஸில் இருக்கணும். ஆஃப்டர் ஒரு 50-60க்கு அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ பார்க்கலாம். அந்த ஸ்டோரியோட கண்டினியூட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பரான பென்ட்ரைவ் வாங்கலை, ப்ராப்பரான மெமரி கார்டு வாங்கலை. என்னுடைய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 1 TB சம்திங் தான் இருக்குது மெமரியே. ஸோ இதெல்லாம் எனக்கு பத்தலை. நான் வாங்கிட்டேன் ஒரு ஆக்ஷன் கேமரா ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு 256 GB யூஸ் பண்ணிருக்கேன். ஆனால் ஒரு 5 hour தான் மேக்ஸிமம். ஒரு 3 வீடியோ 4 வீடியோ அதை அப்லோட் பண்ணி நான் எடிட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அதுக்கே டைம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது அதை ரெடி பண்ணுறதுக்கே நிறைய மெமரிஸ் போகுது. ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில. ட்ரை பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு, ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பேஷன்லாம் கிடையாது, பட்டு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் ஆஃப்டர் 60-50க்கு அப்புறம் நான் பார்க்கும்போது என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துன்ற ஒரு நம்பிக்கையாக தான். ஓகே, பாய், பார்ப்போம்.